அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பாஸ் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். எல்லா வளங்களையும், எல்லா விதமான செல்வங்களையும், செல்வாக்குகளையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த 38 மலர்களுமே. ஒரு மருந்தை எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்திலிருந்து வர நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு, நம்ம என்ன பிரச்சனைக்காக, என்ன தேவைக்காக, என்ன மனநிலைக்காக நம்ம சாப்பிடுறோமோ அதை நம்மளுக்கு தீர்த்து வைக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. இந்த உலகத்துல நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா டாக்டர் பாஸ் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த இந்த மருத்துவ முறை மட்டுமே நம்ம மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுக்கக்கூடியது. 38 மலர்களுமே நம்மள நிகழ்ச்சணத்துல வாழ வைக்கக்கூடியதுதான். நம்ம ஆன்மாவை காட்டுற வழியை கண்டுபிடிக்கிற மருத்துவ முறை கூட இதுதான். யார் ஒருவர் இந்த மலர்களுக்குள்ள வராரோ, யார் ஒருவன் மலர் மருந்துகளை தொடுகிறானோ அவன் ஞானம் அடைவது உறுதி அப்படின்னு டாக்டர் பாஸ் சொல்லியிருக்காரு. அவன் வாழ்க்கையில பிரம்மாண்டத்தையும் பல மாயாஜாலங்களையும் பார்ப்பான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்போ பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல தோன்றின பிறகு உடனடியாக தோன்றிய உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் பாஸ் அவர்கள் கண்டுபிடிச்ச இந்த மலர் மருத்துவ அந்த உயிரினம் பாத்தீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல தோன்றிய பிறகு முதலாக தோன்றிய இனங்கள் 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்களும் தாவர இனங்களும். இந்த 2க்கும் மட்டும்தான் நம்மள ஹீல் செய்யற சக்தி இருக்கு அப்படின்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மனிதர்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இந்த மலர்கள்ல இந்த தாவர இனங்கள்ல பதிவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வரைபடமா அங்க இருக்கு. அந்த வரைபடம் அப்படின்னு நாம சொல்றதை விட எல்லா உயிரினங்கள் பற்றிய எல்லா உயிரினங்களுக்கும் உண்டான அந்த தீர்வு பற்றிய தகவல்கள் கூட அந்த தாவர இனங்கள்ல பதிவாயிருக்கு. ஒரு சில மலர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மனித உடல்ல இருக்கிற அந்த அவயங்களை கூட குறிக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. 38 மலர்களுமே டாக்டர் பாஸோட உள்ளுணர்வுனாலதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 38 மலர்களுமே நம்மள பிரபஞ்ச ஓட்டத்துல இருக்க வைக்கக்கூடிய மலர்கள் தான். நம்மள நிகழ்ச்சணத்துல வாழ வைக்கக்கூடியது. அதாவது மனிதன் பாத்தீங்கன்னா தெய்வீகமானவன் தான். ஆதி நிலையிலிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த தற்காலிகமான ஒரு குறைத்தன்மை தான் அதாவது பலவீனம் தான் அவனை அந்த நெகட்டிவ்ல வாழ வைக்குது. மலர்ல பாத்தீங்கன்னா முழு தன்மை மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் குறைத்தன்மையில ஒரு மனுஷன் இருக்கும் போது இந்த மலரை எடுக்கும் போது அவனும் அந்த மலரோட முழு தன்மைக்கு அவன் வந்துடுறான். இப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கதோ அப்படிங்கிறது தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது. அதை தொடர்ந்து ஒரு அதிர்வலை அங்க உண்டாகுது. அது என்கிட்ட குறைவான நிலையில இருக்கு. அது போல மலரிலும் கூட ஒரு அதிர்வலை இருக்கு. அது நிறைவான நிலையில் இருக்கு. அதோட நான் சேரும் போது, அதாவது அதை எடுத்துக்கும் போது நாம குறைத்தன்மையில இருந்து நிறைத்தன்மைக்கு மாறிடுறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ நாம 7 குரூப்பா நம்ம மெடிசனை இப்ப ஏறக்குறைய 38 மலர்கள் நம்ம இருக்கு. அதுல ஒண்ணு நான் சொல்றேன் அந்த ஜுனை நீர்ன்ற அந்த தண்ணீர் ராக் வாட்டர், அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப எத்தனை குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 குரூப்பா பிரிச்சிருக்கு. 7 சக்கராவை பேஸ் பண்ணி தான் இந்த 7 குரூப்புமே பிரிஞ்சிருக்கு. லோன்லினஸ் குரூப், நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஃபியர், ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்ஸ், அன்சர்டனிட்டி, டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர், ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். இந்த மாதிரி 7 குரூப்பா நம்ம இதை பிரிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம ஃப்ளவர் மெடிசன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்குமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயம் உருவானாலும்
இப்ப நம்மளுக்கு என்ன தேவை உருவானாலும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை உருவானாலும், அங்க வந்து ஒரு மனநிலை உருவாகும் இல்லையா? நாம மனநிலைய பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்கும் மெடிசின் குடுத்துட்டு இருக்கோம். சோ எதுக்கு அப்படின்ற கேள்வியே வந்து இங்க தேவையற்றது. எல்லா விஷயத்துக்குமே. உதாரணத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ வந்து மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும். அவங்க வந்து சின்ன வயசுலயே சுயமா சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது 20, 25 வயசுக்குள்ளயே வந்து அவங்க சம்பாதிக்க சுயமா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோ, இல்ல அவங்க படிச்சோ, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு. ஃபினான்ஸ்ல போட்ட பணம் வந்து ஏமாந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இப்போ எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவங்க கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு சில டைம் நம்மளுக்கு போகணும்னு தோணும். பட் அவங்க கிட்ட நம்மளால கரெக்ட்டா பேச முடியுமா? அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து நெறைய அட்டூழியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கள கூட வந்து நாம போகும்போது, அதாவது அட்டூழியங்களை அடக்கன்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் நாம வந்து அத செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட, நம்மளுக்கு அங்க வேலை நடக்கணும். அந்த வேலை கரெக்ட்டா முடியறதுக்கு ரெமெடிஸ் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல கார்ப்பரேஷன்ல இல்ல வந்து குடிக்கிற தண்ணி வரல, இல்ல பவர் கட் ஆயிடுச்சு, மணிக்கணக்கா வரல அப்படிங்கும்போது கூட இது மெடிசின் போட்டீங்கன்னா உடனே அந்த வேலை நடக்கிற மாதிரி எல்லாம் மெடிசின்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஒரு ஃப்ளைட்ல வந்து நீங்க டெல்லிக்கு போறீங்க, பாம்பேக்கு போறீங்க. முன்கூட்டியே வந்து நீங்க பதிவு செய்யல. ஆனா உங்களுக்கு பதிவு செய்யணும். அதே மாரி பெர்த்தும் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல கூட இதுக்கு கூட ஃப்ளவர் மெடிசின்ஸ் இருக்கு. இப்ப வீட்ல வந்து ஒரு கணவனோ, மனைவியோ வந்து அடங்கல. குழந்தைகள் வந்து சரி செய்யணும். இல்ல திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமையணும். அந்த கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன கிடைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட மெடிசின்ஸ் இருக்கு. பயந்தாங்கொல்லியா இருக்கிறவங்களுக்கு, உடல்ல ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, எடுத்ததுக்கெல்லாம் வந்து பெண்கள், குழந்தைகள் அழுவாங்க ஒரு சிலர். அந்த மாரி விஷயங்களுக்கு. பொறாமை, சந்தேக பெருவழி அந்த மாரி நபர்களுக்கு. குடும்பத்துல வந்து ஒரு தீராத வியாதி இருந்துட்டே இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயங்களுக்கு. சோம்பேறித்தனம், குழப்பம், காலையில வந்து எழுந்திருக்கும் போதே வந்து லேட்டா தான் என்னால எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு. அதே மாரி பயங்கர விபத்து, விஷக்கடி, தேள், பாம்பு இந்த மாரி கடிச்சிடுறது, நெருப்பு காயங்கள், அதாவது எலும்பு முறிவு தவிர வேற எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரெஸ்க்யூ ரெமெடி. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் கூட மெடிசின்ஸ் இருக்கு. இப்போ ஆன்மீக சந்தேகங்கள் எனக்கு நெறைய இருக்கு அப்படிங்கிறத விட, மத தலைவர்களை விட சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும்னா கூட இதுல ரெமெடிஸ் வந்து போட்டுட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப சாமியார் பின்னாடி ஒரு சிலர் வந்து பெண்களோ, இல்ல ஆண்களோ வந்து அலைவாங்க. அதே மாதிரி சா அவங்கள விட ஒரு நல்ல அறிவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ரெமெடிஸ் இருக்கு. பேய், பிசாசு, இந்த பில்லி சூனியம் சொல்றாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள் கூட வந்து ஒரு மைண்ட் இதுதான் அது. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலர் கூட அதுல ஒண்ணுதான். ஆஸ்பனுங்கிற மலர் வந்து இந்த விஷயத்த சார்ந்து தான் வரும். அதே மாதிரி வந்து இந்த மதுக்கு அடிமையாகிறது, போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறது, சிகரெட்டு, பான் பராகு, இல்ல தினம் 7, 8 காஃபி சாப்பிடுறேன், என்னால விட முடியலன்னு சொல்ற நபர்கள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மனநிலை தான் சார்ந்தது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமா வந்து நம்ம மலர் மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு. இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா வந்து, இப்ப ஏறக்குறைய நம்ம 20 மலர் முடிச்சுட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம 21வது மலர் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி என்ன அப்டின்னா வந்து எல்லாரும் இந்த பிடிஎஃப்ஸ் இந்த மாரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா முதல்லயே. இத வந்து நான் ஒரு டெலகிராம்ல வந்து ஒரு சேனல் வந்து ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுல நான் ஃபுல்லா நெறைய புக்ஸ், பிடிஎஃப்ஸ் இது சம்மந்தப்பட்டது ஃப்ளவர் மெடிசின் சம்மந்தப்பட்டது மட்டும் ஏறக்குறைய ஒரு 15, 20 அந்த மாரி பிடிஎஃப்ஸ் வருது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த இதுல ஷேர் பண்ணிடுறேன். நெறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ், அப்புறம் மலர்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதுல அடங்கியிருக்கும். இது வந்து நான் அதுல ஷேர் பண்ணிடுறேன். யார் யாருக்கு தேவையோ அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மலர் மருத்துவம் கிளாஸ் முடிஞ்சது பிறகு 38 மலர்களும் முடிந்த பிறகு, அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. காம்பினேஷன்ஸ் வந்து பத்தி பேசுறேனான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாரி பேசுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நாங்க வந்து ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில வந்து நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். ஏறக்குறைய ஒரு 3, 4 மாதங்களுக்கு முன்னாடி அது நடந்துட்டு இருந்தது. அதாவது 38 மலர்களையுமே வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு விதம், ஒரு மலர வந்து எடுத்து, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். நாம சாப்பிடுற ரெமெடி தனி. அது சாப்பிட்டுக்கலாம்.
ஆனா டெய்லி ஒரு மருந்து விதமா எல்லாருமே சாப்பிடணும். இப்போ ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே சாப்பிடலாம். வீட்ல வந்து காலை, மாலை 2 வேளையும் தெளிக்கணும். தெளிக்கும்போது நெறைய மாற்றங்கள் உண்டாகும். அத பத்தி நான் நெக்ஸ்ட் வீக் பேசுறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு. ஆனா வீட்ல இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் உங்களுக்கு போயிடும். வீட்ல நெறைய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. இல்ல சண்டை நடந்துட்டே இருக்கு. இல்ல நம்மளுக்கு வந்து பண தேவை இருக்கு. இந்த மாரி எந்த விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து அது கொண்டு வந்துரும். அந்த 3 ஏறக்குறைய வந்து ஒரு 4 மாதங்கள் பிடிக்கும். இந்த இந்த கான்செப்ட் போறதுக்கு. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு மருந்து அப்படிங்கும்போது, உங்களுக்கு 38 மலர்கள் இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா 4, 5 மாசம் ஆயிடும். இது முடிஞ்ச பிறகு கூட அங்க ஒரு காம்பினேஷன் நாங்க குடுப்போம். என்ன மெடிசின் எடுக்கணும்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஏறக்குறைய 1 மாசம் போகும். அந்த மாரி இந்த தெளித்தலுக்கு பிறகு கூட 1 மாசம் திரும்பி நாம வந்து ஒரு காம்பினேஷன் உட்கொள்ள வேணுமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்த வந்து நிச்சயம் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க, இல்ல தேவைன்னு நெனைக்கிறவங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு என்ன மலர் தெளிக்கணும்? இந்த 3 நாளைக்கு அந்த மலர் வரும். 3 நாளைக்கும் அந்த மலர் தெளிக்கணும், உட்கொள்ளணும். ஆ உங்களுக்கு அதிலேயே சேஞ்சஸ் ஆரம்பமாயிடும். ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சோ அத பத்தி எப்படி என்ன அந்த அது அது தெளிக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்? அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற 2 மலர்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எல்ம், இன்னொன்னு வந்து ஆஸ்பன். எல்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளவர். பொறுப்புணர்வின் மலர் இது. இது வந்து எங்க இயங்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மூலாதாரத்துல இயங்குது. டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் அப்படிங்கிற குரூப்ல இருக்கு. அதாவது நம்பிக்கை இழந்து சோர்வுற்ற தன்மை அப்படிங்கிற அந்த குரூப்ல இந்த மலர் இயங்குது. இந்த இந்த எல் அப்படின்னா நீங்க என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆ சொல்றேன் நானு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளவர்ன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு வந்து கீ அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த விஷயத்த வந்து நம்மளால ஓபன் பண்ண முடியலையோ, நம்மளுக்கு தொறக்க தெரியலையோ, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கோ, அங்க நீங்க இந்த மலர யூஸ் பண்ணலாம். அது ஒரு கீ மாதிரி. எதையாலயும் என்னால இத தொறக்க முடியல. எந்த ஒரு விஷயமும் எனக்கு பிடிபடவே இல்ல. இந்த விஷயத்த பத்தி என்னால தெரிஞ்சுக்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மலர் வந்து ரொம்ப அற்புதமா ஒர்க் ஆகும். திறவுகோலின் மலர், பேக் டு நேச்சர் அப்படின்னா அது வந்து எல்ம். இந்த மலர் பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்குமா. இது வந்து நாட்டுக்கும் காட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துலதான் வந்து இது வளருது. சூரியனிலிருந்து வர அந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் வந்து இது கிரகிச்சு வச்சிருக்குமா இது. இந்த மரத்த வந்து சூரிய ஒளியில பாத்தீங்கன்னா அப்படியே தகதகன்னு மின்னுமா இந்த மரம். ஒரு கட்டம் வரைக்கும் சாதாரணமா தான் வளர்ந்துட்டு இருக்கும். பின்ன ஒரு ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக வேகமாக டக்குன்னு அப்படியே வளர்ந்துடுமா இந்த மரம். இது வந்து பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக ஒரு கவர்ந்திழுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. இந்த 38 மலர்கள்ல பாத்தீங்கன்னா குறைத்தன்மை நிறைத்தன்மைன்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலர்ல வந்து 38 மலர்களிலுமே வந்து மிகவும் குறைந்த அளவில வந்து நிழல் தன்மை இருக்குன்னா இது வந்து ஒரே ஒரு மலர் தான். எல் மட்டும்தான் மிக குறைந்த அளவில் நிழல் தன்மையே இல்ல, சொல்றதுக்கு ரொம்ப இல்ல இந்த மலர்ல மட்டும். அந்த மாதிரி ஒரு மலர், அற்புதமான ஒரு மலர் இது. இது வந்து பிங்க் நிறம் கொண்ட மலர் இது. 100 அடி வரை இது வந்து உயரமா வளருது. மரம் பாத்தீங்கன்னா 15 அடி வரைக்கும் அந்த பெருசா இருக்குமா. இது தூக்கி பிடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா இதோட கிளைகள். இதனோட வேர்கள் வந்து ஆழமா, ரொம்ப ஆழமா, அதாவது 20 அடி வரை வந்து ஆழமா போயிருக்குமா. இந்த மரம் வந்து ஒரு வேலியா பயன்பட்டிருக்கு. அந்த காலத்துல வந்து வேலியா பயன்படுத்திருக்காங்க. அது வந்து அந்த மாதிரி இல்ல. சொல்லுங்கம்மா. ரொம்ப டிஸ்டர்பா இருக்குமா நீங்க அந்த அம்மா கேக்குதா?
ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அது பிங்க் கலரா வரும்னுங்க. அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. பிங்க் கலர் மரம் சொன்னீங்க. சரிம்மா. நிழல் தன்மை 100 அடி, அதாவது பிங்க், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஓகே. பிங்க் நிறம் கொண்ட இது வந்து பிங்க் கலர் நிறம் கொண்ட மலர். இது 100 அடி வரை வந்து உயரமா வளரக்கூடியது. மரம் பாத்தீங்கன்னா அந்த சுற்றளவு பாத்தீங்கன்னா 15 அடி வரைக்கும் இதனோட சுற்றளவு இருக்குமா. இதன் கிளைகள் பாத்தீங்கன்னா மேல நோக்கி தூக்கி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா இதோட கிளைகள். இதன் வேர்கள் வந்து 20 அடி வரை, அதாவது 20 அடி வரை கீழே அந்த வேர் வந்து அப்படி கீழே வந்து போயிருக்குமா. இது வந்து வேலியா பயன்படுத்தியிருக்காங்க. இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ரஃபா இருக்கும் இந்த இந்த இலைகள் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மலர் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும். இந்த மலர் வந்து புதன், அதாவது மூளை திறனுக்கு வந்து சம்பந்தப்பட்டது இந்த மலர். நிழல் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதுனால இந்த வேலை செய்ய முடியலையே, என்னால செய்ய முடியலன்னா என்ன செய்யறது அப்படின்ற அந்த நிலையில வந்து ஒரு மன அழுத்தம், அதாவது அது கூட வந்து தற்காலிகமானதுதான் அந்த மனநிலை அப்படின்னு சொல்றாரு. நான் வேலை செய்யலைன்னா எல்லாரும் வந்து பரிதவிச்சு போயிடுவாங்களே அப்படின்ற அந்த நிலை வந்து உருவாக்கக்கூடியது இந்த நிழல் தன்மையில. மனித மூளைக்கு உண்டான அந்த பொறுப்புணர்வு வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வந்து வேலை செய்யும் போது நம்மளால இதை செஞ்சிட முடியுமா அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து இவங்களுக்கு இருக்குமா. இவங்க வந்து செஞ்சு முடிக்க வேலையை வந்து அந்த கரெக்டான அந்த டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியலைன்னா ரொம்ப பதற்றம் ஆயிடுவாங்களாம் இவங்க. இவங்களாவே, அதாவது மத்த யாரும் இவங்களை எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க, ஆனா இவங்களே வந்து இவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை வந்து உருவாக்கிக்குவாங்களாம் இவங்க. சந்தேகம் வருவது இவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கிறதுனாலதான் வந்து அவங்களோட திறனை வந்து அவங்க மறந்துடுறாங்க, அதனாலதான் அவங்க முடிவெடுக்க முடியாம கூட ஆகிடுறாங்க அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்களுக்கு வந்து எங்க இருந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது அப்படின்ற அந்த மனநிலை வந்து இந்த மனிதர்களுக்கு இருக்கும். தான் நாம வந்து ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத மறந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க செயல்படும் போதுதான் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து, அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்கோ அதை மீறி அவங்க செய்யும் போது அவங்க அதை தாங்க முடியாம அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும் அப்படின்னு டாக்டர் வேஸ் சொல்றாரு. இவங்க வந்து வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போறதுல ஃபர்ஸ்ட் ஆளா நிப்பாங்க. திரும்பி வரதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் போன பிறகுதான் இவங்க வருவாங்க. வேலைக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் இவங்க எல்லாம். இவங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும்னா அது வந்து இவங்களால முடியாதான். இவங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி ஒரு மோட்டிவேஷன் வந்து இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா. குறிப்பா பாத்தீங்கன்னா 35 வயசுல இருந்து ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு வந்து இந்த மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதர்களை வந்து உங்களால டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாதான். இவங்களோட வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்றதுக்கு வந்து இவங்க ரொம்ப அதி தீவிரமா வந்து முயற்சி செய்யக்கூடிய நபர்கள். இவங்க சாப்பிடாம இருப்பது, அதிக வேலை செய்வது வந்து இவங்களோட ஒரு குறைபாடா இருக்கும். இதனால இவங்களுக்கு தூக்கமும் வராது. இப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு சாப்பிடாமையா அதிகமா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு வந்து எல்ம் கொடுக்கும் போது அவங்க வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கம் வந்து நிழல் தன்மையில வந்து ஒரு இறுக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மலரின் மனநிலை வந்து அதிகமா ஆண்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. பெண்களுக்கு வந்து இந்த ரொம்ப இருக்கக்கூடிய மனங்களை பாத்தீங்கன்னா வில்லோ அடுத்த வரக்கூடிய மலர்கள்ல வந்து அந்த வில்லோ வரும். இது குறைத்தன்மை அவ்வளவுதான். இதுல முழு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. எல்லாத்தையுமே மிக தெளிவா செய்யக்கூடிய பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள் தான். தெளிந்த ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. எல்லா வேலைகளையும் வந்து ஒருங்கிணைத்து ரொம்ப அழகா நிதானமா செய்யக்கூடிய நபர்கள் வந்து இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள். இவங்க ரொம்ப பொறுப்பா இருப்பாங்களாம். அதாவது ஜட்ஜஸ்,
டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், கலெக்டர், பிசினஸ் மேன் இந்த மாதிரி வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். பொறுப்புக்கும் இடையிலும், அதாவது நிறைய பொறுப்பு இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஓய்வா இருக்கக்கூடியவங்களா மாறிடுறாங்க இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள். தான் செய்யும் வேலைகளில் வந்து பொறுப்பா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த எல்ம் தன்மையாளர்கள். இவங்கள ஒரு வேலையை கொடுத்தா, அதாவது இவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய பர்சன்ஸா இவங்க வந்து இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு முத்திரையே குத்திருப்பாங்களாம். நீங்க தான் இந்த வேலையை வந்து இவரால மட்டும்தான் ஒரு பிரமாதமா செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த முத்திரை கூட இவங்க மேல இருக்கும்னு சொல்றாங்க. இதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து தேடி தேடி வந்து இவங்களுக்கு வேலை கொடுப்பாங்களாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தலைமை அந்த பண்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கும். எல்லா வேலைகளையும், அதாவது மல்டி டாஸ்கிங்னு சொல்றாங்க, இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தான் செய்யும் வேலையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்க கிட்ட ஒரு சலிப்பு தன்மையே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச். தான் என்ன செய்ய வேணும் அப்படின்ற மாதிரியும், தான் தான் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த வேலையில கூட வந்து தன்னால முடியாத வேலையை வந்து நான் இறைவன்ட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற அந்த மனநிலைக்கு மாறக்கூடியவங்க தான் இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள். பொறுப்புணர்வும் லட்சியமும் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்கள போல அந்த வேலையை வந்து யாராலையுமே நேர்த்தியா செய்ய முடியாது. இன்னும் மனநிலை உள்ளவர்களே வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப அழகா மாற்றி அமைக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்களால வந்து நிறைய மக்கள் பயனடைந்திருப்பாங்க. இவங்க வந்து பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களா கூட இந்த நபர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு டாக்டர் வே சொல்றாரு. உலகத்தை வந்து தன் பக்கம் திருப்புபவர்களாக, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பக்கம் திருப்பவர்களா இவங்க இருப்பாங்க. உலகத்தை வந்து அப்கிரேட் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும் கிடையாது. இந்த மலர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவை கூட வந்து அப்கிரேட் செய்யும் மலரா இந்த மலர் வந்து இருக்கு. ஆன்மாவின் திறவுகோல் சொன்ன இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மாவின் திறவுகோல், மனிதத்தின் திறவுகோல், நம்மோட மூலத்தின் திறவுகோல், இது எல்லாத்துக்குமே சாவி வந்து நம்ம எல்ம்தான். இந்த மலர் வந்து மனிதனின் திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட திறமை நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து சரியான குரு கிடைக்கணும், நம்ம கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலர் ரொம்ப உதவியா இருக்கும். வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்தவர்கள் இவங்க வந்து எல்லாருக்குமே, அதாவது யாரையுமே வந்து இவங்களுக்கு உதவி செய்யறேன் அவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த மனநிலை இல்லை. யாரெல்லாம் இவங்க கிட்ட வராங்களோ எல்லாருக்குமே அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குமா. இவங்களுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுதான் பணக்காரர்களா இவங்க ஆகிடுவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட வேலையில் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும்போது இந்த மலரை எடுக்கும் போது புதுசான விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பெண்களுக்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியா இருக்கும். மனிதர்கள் அப்படி நிலை இல்லாத போது இந்த மலர் எடுக்கும் போது மனிதர்கள் அப்படிங்கிறத வந்து சமப்படுத்துமா. இவர்களை வந்து இப்ப உப்பு எப்படி அத்தியாவசியமானது, உப்பு இல்லாம பண்ணலாம் குப்பையிலே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்ம் அப்படின்னா வந்து அதை உப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. இவங்க மனித குலத்தின் வாழ்க்கையில வந்து ஒரு சுவை, ஒரு அழகு, இதெல்லாம் விலையோடி போன நோய்கள் இருக்கு, பிரச்சனை அப்படிங்கும் போது கூட இந்த மலரை கொடுக்கும் போது போன பிரச்சனைகளை மாற்றக்கூடியது வந்து தெரியல அப்படின்னு நபர்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும் போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிளாக் ஆகி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மலரை எடுக்கும் போது வந்து அங்க அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடுமா. வேலையில வந்து
இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வேலை எப்பயுமே நார்மலா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட் அதையும் மீறி அடிஷ்னலா வேலை குடுத்துடுறாங்க ஒருத்தர் அப்படிங்கும்போது, இந்த மலர் எடுக்கும்போது வந்து அந்த வேலைய கூட வந்து ரொம்ப கச்சிதமா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அங்க உருவாகும். குழந்தை பிறப்பு இல்லாதவங்க, அதாவது முன்னோர்களுக்கு கூட இந்த மாதிரிதான் குழந்தை இல்ல, என்னோட தாத்தா பாட்டிக்கு இல்ல, இல்ல என்னோட சித்தப்பா சித்திக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்குன்னு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும். இப்போ விந்து செல்றது வந்து தடைப்படுது, இல்ல கரு முட்டை உண்டாகிறதுல வந்து சிரமம் இருக்குங்கும் போது ஓக் எடுக்கணும். கூடயே வந்து இந்த 2க்குமே இந்த மலரை எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஓக் பிளஸ் எல்ம் இப்படி பாத்தீங்கன்னா 2மே எடுக்கும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா விஷயங்களுமே சரியாயி அங்க வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அந்த சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னும் டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நேர்மையா, அதாவது அவங்களோட பேச்சுலயும் சரி, அவங்களோட செயல்லயும் சரி ரொம்ப நேர்மையானவர்களா இருப்பாங்க. உண்மையை பேசுபவர்களாகவும், நன்மையை செய்பவர்களாகவும், வணக்கத்துக்குரியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும் அப்படிங்கிறது வந்து இந்த எல்ம். தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இவங்க வந்து சமுதாயத்துக்காக வந்து அர்ப்பணித்திருக்கக்கூடிய நபர்களும் கூட வந்து இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள் தான். உதாரணத்துக்கு வந்து கக்கனும் காமராஜர் போன்றவர்கள் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. உலகத்தை வந்து மறுமலர்ச்சி செய்யக்கூடிய நபர்கள். எந்த இடத்திலும் வந்து குறை சொல்லாம லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள். ஆனா எல்லாத்துக்குமே நல்லது செய்வாங்க. வாழ்க்கையில வந்து நாம ஒரு மாற்றம் நிகழ்த்தணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். இவங்க ஒரு சாதனை செஞ்சிருப்பாங்க. அந்த சாதனையை முறியடிக்க கூட இன்னொரு எல்ம் டைப் நபர் தான் வந்தாகணும் அப்படின்னும் டாக்டர் தாஸ் குறிப்பிடுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மலரா இது இருக்கு. கண்ணுல எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியும் வந்து இந்த மலருக்கு இருக்கு. இவங்க இந்த எல்ம் டைப் நபர்கள் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து அந்த இறைத்தன்மையோட தான் இவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இப்ப வந்து நம்ம உடலுக்குள்ள எந்த உறுப்புமே வந்து சரிவர இயங்கல, இல்ல எல்லா உறுப்புகளுமே இயங்கல அப்படின்ற அந்த நிலைமை இருந்தா கூட வந்து இந்த ஒரு மலர் கொடுத்தாவே போதும். விளையாட்டு வீரர்களுக்கு வந்து கோச்சஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள் தான். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அங்க நிறைய ஃபைல் வந்து பார்க்காம தேங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்ல இந்த மலரை எடுத்துட்டு நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப எளிமையா அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா? இன்டர்வியூக்கு போகிறோம், அங்க நம்மளுக்கு நல்லபடியா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கும் போது எல்ம் பிளஸ் ஈதர் எடுத்துக்கணும். இப்போ ஆன்மீகத்துல வந்து நாம யாரையாவது பின்பற்றிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாம நம்மளோட உள்ளுணர்வை கவனித்து நம்மளை நாம வந்து தொடரணும், நம்மளோட ஆன்மாவை தான் நம்ம பின்தொடரணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட இந்த மலர் இருக்கு. எனக்கு முக்கியம், அதாவது எனக்கு வந்து மத்தவங்களை விட நான் முக்கியம், அதாவது பொறுப்பு அப்படிங்கிறத தெளிவா எடுத்துக்காட்ட இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். முதல்ல வந்து நான் என்னதான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மலர் இது. எனக்குள் நான் பயணிக்கும் போதுதான் எனக்கான பொறுப்பு மற்றும் நம்மளோட பாதை என்ன அப்படிங்கிறது கூட தெரிய வருது. இந்த மலர் எடுக்கும் போது வந்து நம்மளுக்கு நிறைய பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட வருது அப்படின்னா இந்த மலரை எடுக்கும் போது அந்த பொறுப்பை வந்து நம்ம ரொம்ப பொறுப்பா கையாள்வோமா, பொறுப்பான இணைப்பு ஏற்படும் இந்த மலர் எடுக்கும் போது. பெண் பார்க்க செல்லும் போது கூட இந்த மலர் எடுத்துட்டு போனா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. சூட்சமமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த மலர் உதவி செய்யும். இப்ப வந்து 38 மலர்கள் கூடயும் வந்து எந்த மலரை பத்தி ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னாலும் அந்த மலர் கூட எல்ம் எடுக்கும் போது ஒவ்வொரு மலரோட சூட்சமும் வந்து நல்லா புரிய ஆரம்பிக்குமா. ஒன்றாக இப்ப வந்து ஒரு டீம்ல வந்து நிறைய பேர், ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்றோம், அது நல்லபடியா முடியணும் அப்படின்னா எல்ம், ஹீதர், செஸ்னட் பட் அடுத்த மருந்து அதுதான். இத 3ஐயும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மலர் வந்து இறை கடாட்ச தன்மை கொண்டது.
எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க வந்து இந்த எல்மோட முழு தன்மையாளர்கள். வாழ்க்கையை வந்து ரொம்ப கொண்டாட்டமா வச்சிருப்பாங்களாம் இவங்க. ஏன்னா இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவங்க வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. மாமியார் மருமகள் பிரச்சனையை கூட இந்த மலர் வந்து சமன்படுத்துது. கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். தி எபோ ஏவரேஜ் லீடர்ஷிப் வந்து ஒயின், த எபோ ஆவரேஜ் எபிலிட்டி பாத்தீங்கன்னா எல்மு, த எபோ ஏவரேஜ் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா அது வாட்டர் வயலட். வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு திசை தெரியல அப்படின்னா நம்ம வைல்ட் ரோட் எடுக்கணும். வாழ்க்கை நோக்கம் தெரியாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்ம் எடுக்கணும். தினசரி வந்து வேலையை செய்வதற்கு வந்து எனக்கு வந்து டெய்லி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஹார்ன்பீம் கொடுக்கணும். தினசரி வந்து 100 பேரு 1000 பேரை வச்சு எப்படிதான் வேலை வாங்குறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து எல்ம் கொடுக்கணும். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறணும் அப்படின்னா வைல்ட் ஓட்டு, தொட்டதெல்லாம் மண்ணாகி விடுது, எல்லாமே மாணிக்க கற்களா மாறணும் அப்படின்னா அது வந்து எல்ம். தான் அனாதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும் போது அந்த மனநிலை மாறி தனக்கான ஒரு பொறுப்பை வந்து இவங்க மனித சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து நிறைவேற்றுவாங்களாம். வீட்டுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து பொறுப்பாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கும் போது ரொம்ப பொறுப்பா செயல்படுவாங்களாம். இப்ப ஒரு பொறுப்பு இல்லை இவங்களுக்கு அப்படின்னா வரக்கூடிய உடல் சார்ந்த தொந்தரவுகள் எதுவா இருந்தாலும் இந்த மலரை கொடுக்கும் போது அது நம்மளோட மனசையும் உடலையும் சமப்படுத்துமா. இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரிய மனிதர்கள். இவங்களுக்கு வந்து வேலையில வந்து பதவி உயர்வு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு தனி ஆளா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எல்ம் எடுத்தீங்கன்னாவே அந்த மலர் வந்து நம்மளுக்கு சூப்பரா தனியா நின்று சாதனை செய்யறதுக்கு இந்த மலர் நம்மளுக்கு உதவியா இருக்கும். நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை தெரியணும்னா இந்த மலரை நம்ம சாப்பிடணும். எந்தெந்த இடங்கள்ல நாம வந்து சரியா மதிக்கப்படல அப்படின்னு இருக்கோ இந்த மலரை எடுக்கும் போது அந்த இடம் வந்து நாம மதிக்கப்பட வேண்டிய எல்லாருமே என்னை பாராட்டணும் அப்படி தலன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒயின். எல்லாருமே என்னை ஒதுங்கி வழிவிடணும் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வாட்டர் வயலட். எல்லாருக்கும் நான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எல்மு. எக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சிபாரிசு கடிதம் தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல வந்து இந்த மலர் எடுக்கும் போது அங்க முன்னுரிமை கிடைக்கும். என்னை யார் காப்பாத்த போறாங்க அப்படின்னு நிலைமையில யாராவது இருக்காங்கன்னா இந்த மலர் கொடுக்கும் போது அங்க ஒரு அதிசயமான ஒரு உதவி வந்து அங்க கிடைக்குமா. இந்த மலரை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முகத்துல வந்து ஒரு வசீகரம், அதாவது தெய்வீக தோற்றம் வந்து நம்மளுக்கு உண்டாகும். ஆள்பலம் பணபலம் இப்படின்னு சொல்றது வந்து மஸ்டர்டு. மனோபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹார்ன்பீம். ஆன்ம பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எல்மு. கொத்தடிமைகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு கூட வந்து இந்த எல்ம் கொடுக்கணும்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. யாராவது வந்து இல்ல பிரச்சனைகளையோ சொல்றாங்க கேக்குறாங்க அப்படின்னா கூட அவங்க நபர்களால வந்து கொடுக்க முடியுமா. கொத்து கொத்தா நம்ம கிட்ட கிளையன்ஸ் வரணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்தா இந்த மலர், ஏன்னா இந்த மலர் வந்து கொத்து கொத்தா பூக்கும். எப்பவுமே என்னோட வாழ்க்கை வந்து இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து மஸ்டர்டு கொடுக்கணும். வருங்காலம் வந்து எனக்கு இருட்டா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்ம் கொடுக்கணும். ஒரு விஷயம் வந்து சிக்கலா இருக்கு, அதுல இருந்து வெளியே வர எனக்கு தெரியல அப்படிங்கும் போது அதற்கான அந்த திறவுகோல் இந்த மலர் தான். இளமையாக மகிழ்ச்சியாக இருக்க இந்த மலர் நம்மளுக்கு உதவி செய்து தொழில் செய்யற இடத்துல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னா வந்து வாட்டர் வயலட் பிளஸ் எல்ம் வந்து தெளிக்கணும். எனக்கும் தெரியல யாருக்கும் தெரியல அப்படின்ற அந்த மனநிலை இருக்கும் போது இந்த மலரை நாம எடுக்கலாம். தான் செய்த தவறை கற்றுக்கொள்ளாதவர்கள்,
அதாவது பொறுப்பு உணர்வு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா செஸ்னட் பட்டு. பொறுப்புணர்வு உள்ளவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்ம. வேலைகளை வந்து எளிமையா முடிக்கணும் அப்படின்னா ஆலிவ், ஹார்ன்பீம், எல்ம. மூளை பாத்தீங்கன்னா மூளை, மனம், ஆற்றல், இந்த 3 மலர்களுமே இதுக்குள்ளதான் வருது. அதாவது மலைப்பு, களைப்பு, திகைப்பு, இந்த 3ம் சார்ந்ததுதான் இந்த காம்பினேஷன். தீர்வு கிடைக்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா கண் பிரச்சனை, மன அழுத்தம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து வலி, அப்புறம் பூஞ்சை நோய் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு, செரிமானத்தன்மை, நெஞ்சு வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மலர் வந்து நம்ம கொடுக்கலாம். உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா சோதனைக்கு மேல சோதனை, அடிமேல் அடி விழுகுது, ஜான் ஏறினால் முள்ளம் சறுக்குது, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த எல் தன்மையாளர்கள். இப்போ எல் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இத பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மலர் வந்து ஆஸ்பன். இது எங்க இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம், அதாவது பயம் அப்படிங்கிற அந்த குரூப்ல வந்து இது இயங்குது. ஆஸ்பன் அப்படின்னாலே அமானுஷ்யம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அமானுஷ்யத்தின் மலர், முன்னுணர்வின் மலர், முன் அறிதலின் மலர், புதிர்களின் மலர், கற்பனை திறனின் மலர், திறத்தலின் மலர், சாகசத்தின் மலர். இது வந்து பூனையோட வால் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. அமானுஷ்யத்தின் மொத்த உருவம் பாத்தீங்கன்னா இந்த பூனை தான். இதற்கு பாத்தீங்கன்னா அந்த வேர் வந்து கீழே வந்து படர்ந்து இருக்குமா. இதோட வேர் மரத்துல வந்து ஒரு சில வேர்கள் பாத்தீங்கன்னா மரத்தோட அப்படியே ஒட்டிட்டு இருக்குமா. டாக்டர் பேட்ச் வந்து இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிக்கும் போது வந்து நிறைய அலோபதி டாக்டர்ஸும் ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கும் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்தா நம்மளால வந்து எந்த விஷயமும் செய்ய முடியாது, நம்ம தொழில் முடங்கிடும் அப்படிங்கிற அந்த இதை வச்சு வந்து அவங்க இதை முடக்கணும்னு பார்க்கும்போது ஏற்பட்ட ஒரு மனநிலை தான் இந்த ஆஸ்பன் டெண்டன்சி. அதனாலதான் இந்த மலரை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மலர் பாத்தீங்கன்னா துணிச்சலான ஒரு இடத்துல வந்து வளரக்கூடிய மலரா இது. இருக்காது இருக்குமா. மரத்துல வந்து நுண்ணிய அதிர்வலைகள் வந்து இருக்குமா. 15 மீட்டர் வரைக்குமே வளரக்கூடியது. இந்த மரம் கூட மெல்லியதா தான் இருக்குமா. இந்த 60 ஆண்டுகள் வரைதான் இந்த மரம் வாழுது. ஒரே நாள்ல வந்து முளை விட்டு வளர்ந்துருமா. இது காட்டின் ஓரத்தில், அதாவது கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்கள்ல வளரக்கூடிய மரம் இது. தன்னை நிலைநிறுத்தி கொள்ள போராடுமா இந்த மரம். இந்த மரத்து பக்கத்துல போய் நீங்க காது வச்சு அந்த மரத்து பக்கம் கேட்டீங்கன்னா தட தட தடன்னு உள்ள ஒரு சத்தம் மாதிரி, அதாவது அந்த பயம், அந்த ஆஸ்பன் டெண்டன்சி இருக்கிற நபர்கள் வந்து இந்த மாதிரி பயம் தான் இருக்கும். உள்ள வந்து ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மரமே அப்படிதான் இருக்குமா. இலைகள் கூட பாத்தீங்கன்னா காற்றுல வந்து தட தடன்னு உதவும். பாத்தீங்கன்னா வந்து சுவாதிஷ்டானம் அந்த சக்கரத்துல இயங்கக்கூடியது. இது வந்து ஃபியர் குரூப்ல வருது இந்த மலர். இது வந்து அமானுஷ்யத்தின் மலர். இது ஆஸ்பன். முன்னுணர்வின் மலர், முன் அறிதலின் மலர், புதிர்களின் மலர், கற்பனை திறனின் மலர், திறத்தலின் மலர், சாகசத்தின் மலர். இந்த மலர் பாத்தீங்கன்னா பூனையோட அந்த வால் மாதிரி இருக்கும். இது அமானுஷ்யத்தின் மொத்த உருவம் பாத்தீங்கன்னா இந்த பூனை தான். இதோட வேர் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கும், மரத்திலயும் ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் பேட்ச் பாத்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது இது வந்தா அவங்களோட தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனால வந்து இந்த அலோபதி அந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட அந்த எதிர்மறை அந்த மனநிலை தான் வந்து இந்த ஆஸ்பன் டெண்டன்சி வந்து டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு உருவான இந்த ஒரு டெண்டன்சினாலதான் இந்த மலர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மலர் பாத்தீங்கன்னா அது வளர்ற இடமே கூட வந்து துணிச்சலான ஒரு இடத்துலதான் இந்த மலர் வருமா. இந்த செடிக்கு வந்து முறையான ஒரு வடிவம் இருக்காது, மென்மையா இருக்கும். மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணிய ஒரு அதிர்வலை வந்து இந்த மரத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. 15 மீட்டர் வரைக்குமே வளரக்கூடியது இது. மெல்லிய மரம் இது. இந்த மரம் வந்து ஒரு 60 ஆண்டுகள் வரைதான் இந்த மரம் வந்து வாழுமா.
ஒரே நாள்ல முளைவிட்டு வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. காட்டின் ஓரத்தில் வளரக்கூடியது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வந்து இந்த மரம் வந்து போராடிட்டே தான் இருக்குமா. மரத்துல வந்து காதை வச்சீங்கன்னா கூட வந்து உள்ள தடன்னு ஒரு உதறல் வந்து இந்த மரத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இலைகளும் காற்றில் வந்து தடன்னு தான் உதறிட்டு இருக்கும். தண்டுகள் பாத்தீங்கன்னா படுக்கை வசமாக வளர்ந்து போகிறதுனால வந்து சீக்கிரமா ஒடிஞ்சு கீழே விழுந்துருமா. தங்க நிறம் மற்றும் சிகப்பு நிறத்தில் வந்து இந்த மலர் இருக்கு. ஒரு கொதிக்கிற நிலைமையில தான், அதாவது கொதித்தன்மையில தான் இந்த மலரோட எசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கொதிநிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வித மனம் வந்து வீசக்கூடியதா இந்த மலர் இருக்குமா. இதுதான் உலகத்துல தோன்றிய முதல் ரெமெடி அப்படின்னும் கோவப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து முட்டாள்களோடும் முரடர்களோடும் வந்து தொடர்பு கொள்றோம். இப்ப நாம வந்து அன்போடும் தெய்வீக தன்மையிலும் இருக்கும் போதுதான் நம்ம வந்து பிரபஞ்சத்தோட தொடர்புல இருப்போம். பயம்னா என்ன? பயம் வந்து கதவை தட்டியது. நம்பிக்கை, அதாவது பிரபஞ்சம் நான் உண்மை கதவை திற அப்படின்னு சொல்லிச்சான் பிரபஞ்சம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பயத்தை அங்க காணவில்லை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இந்த மூணுமே நாம எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறோமோ அதற்கு அதிக ஃப்ரீக்வன்சி எங்க தோன்றுதோ அதை தொட்டுதான் வந்து இந்த மலர் வந்து வேலை செய்யுது. லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிற அந்த பயம், கவலை ஆகியவையெல்லாம் வந்து இந்த மலரை எடுக்கும் போது நீங்கிடும். பொதுவா எந்த ஒரு மலரையுமே வந்து நாம நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிலயோ இல்ல ஒரு நிழல் தன்மையிலயோ இல்ல லோயர் ஃப்ரீக்வன்சிலயோ இருக்கும்போது எடுக்கும்போது அங்க நிறைத்தன்மை வந்து உண்டாகிடும். இதனோட நிழல்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் இல்லாத, நம்மளால விளக்கி சொல்ல முடியாத ஒரு பயம். மனசுக்கு வந்து பொருந்தாத யோசனைகள், கவலைகள், பயம் இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஆஸ்பனோட நிழல் தன்மையாளர்கள். உடல்ல வந்து ஒரு வித நடுக்கம், பதட்டம், படபடப்பு, பயம், உளறல் இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. ஆனா என்ன காரணம்னு சொல்லுன்னா இவங்களுக்கு சொல்ல தெரியாது. இவங்க ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து அன்பின் வடிவம் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கல, அதனாலதான் இந்த பயம் வருது அப்படின்னு டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. ஆழமாக பதிந்துள்ள ஒரு அச்ச உணர்வு, இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படின்னு பயந்துக்குவாங்க. இவங்க வெளியில கூட போக மாட்டாங்க. அர்த்தமற்ற பயம், அபத்தமான ஒரு பயம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. குழந்தைகள் பாத்தீங்கன்னா நடுராத்திரில எழுந்துச்சு டக்குன்னு ரொம்ப திடீர்னு அழுகுது இல்ல, ரொம்ப அழுவாங்க இந்த மாதிரி குழந்தைகள், ஆஸ்பன் டெண்டன்சி இருக்கிற குழந்தைகள். எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஆஸ்பன் கொடுக்கணும் அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து அதீத ஒரு கற்பனை திறன் வந்து இந்த மனிதர்களுக்கு இருக்கும். கற்பனைக்குள்ள போய் அங்க மாட்டிக்குவாங்க இவங்க. இவங்க வந்து திகிலான ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்ச்சியிலேயே தான் இவங்க இருப்பாங்க. அந்த மனசு வந்து அந்த திகிலான நிகழ்ச்சியிலேயே தான் இருக்குமா. யதார்த்தத்திலும் மனசிலும் இருக்கிறத பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்னு சொல்றாரு. அதிக தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்க கூட இந்த மாதிரி ஆஸ்பன் டெண்டன்சி இருக்கிற நபர்கள் தான். கற்பனைக்குள்ள வந்து சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. அமானுஷ்யத்தின் விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். பயங்கரமான கனவு கற்பனையிலும் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. ஒரு விபத்தை இல்லைன்னா ஒரு மரண வீட்டுக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா வந்த பின்னாடி கூட அந்த ஆற்றலை வந்து ஃபுல்லா உள்வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்கதான். காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி பதிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களும் இவங்கதான். காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது அண்டவியல் பதிவுகளை வந்து உள்வாங்கி கொள்ளக்கூடிய நபர்களும் இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நபர்கள் தான். புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு வந்து இவங்களுக்கு இருக்கும். புலன்களே இல்லாத நிலையில் கூட இவங்களால வந்து அந்த பார்த்தல் கேட்டல்ல இருக்கக்கூடிய நபர்கள். தானாக எழுதக்கூடிய, அவங்களுக்கே தெரியாது தானா எழுதிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு மனப்போக்கை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இத வந்து நம்ம முற்றிலும் அமானுஷ்யம், அதாவது 100% அமானுஷ்யம் மலர் இது. தான் ஒரு செயல் செய்யும் போது நடுவுல வேற யாரோ ஒரு நம்மளோட மனநிலை ஒரு குறுக்கீடு செய்யறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க. அதாவது அதுல கூட அந்த அமானுஷ்யம் இருக்கும், அந்த மனநிலை இருக்கும் அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு.
கற்பனையில வந்து தன் தன் முன்பு, அதாவது கற்பனையில தன் தன் முன்னாடி ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே பயப்படுவாங்களாம் இந்த மாதிரி நபர்கள். அடிப்படை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்காது இவங்களுக்கு. ஓரமா, அதாவது இந்த மரம் எப்படி ஓரமா வளருமோ அதே மாதிரி ஓரமா போய் உட்கார்ந்துக்குவாங்களாம். மத்த நபர்களை சந்திக்க முடியாம ஓரமா போய் ஒரு ஒதுங்கி நின்னுட்டு இருக்கக்கூடிய நபர்கள். நுட்பமான ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கும். அந்த நுட்பமான ஒரு பயம் அப்படின்னாலே அது தீவிரமாகும் வாய்ப்பு கூட அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. 4D விசுவல் ரியாலிட்டி அப்படின்னு கண்ணாடி ஒண்ணு ஏதோ விக்கும். அந்த மாதிரி கண்ணாடியில போட்டுட்டு நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்க மூளைக்குள்ள வந்து நடந்துகிட்டே இருக்குமா. சாமி ஆடுறவங்க, மாந்திரீகம் செய்யறவங்க, குறி சொல்றவங்க இந்த மனநிலையில வந்து இருக்கிறவங்க தான். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்பன் டெண்டன்சி இருக்கிற நபர்களுக்கு வந்து சிறுநீரகம் வந்து பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அமானுஷத்தின் மேல கூட இவங்களுக்கு அதி தீவிரமான ஒரு நம்பிக்கை வந்து இவங்களுக்கு இருக்கும். அதை பத்தி கதையா பேசக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி மனநிலையில இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நிழல் தன்மையாளர்கள். கலெக்டிவ் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், பழைய விஷயங்களை மனசுல வந்து அடுக்கி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்களுக்கு வந்து நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பெட்ரூம் கதவும் திறந்து வச்சுட்டே தூங்கணும். அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நபர்கள் தான். ரேடர் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து அக்ரிமுனி டைப். மனசு வந்து இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குமா இந்த ஆஸ்பன் டெண்டன்சியோட நிழல் தன்மையில. அது வந்து அவங்களுக்கு தெரியாதான், மனசு வந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்கிறது கூட இவங்களுக்கு தெரியாதான் அந்த மாதிரி நிழல் தன்மையில இவங்க இருக்கும்போது. இவங்களுக்கு வந்து மொத்த அதிர்வுகளும் இவங்க கிட்ட இருக்கிற அந்த மொத்த அதிர்வலைகளுமே நெகட்டிவான எதிர்மறையான அதிர்வுகளாக தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து அதிகபட்சமா உறிஞ்சப்பட்டு இருக்குமா இவங்களுக்கு. ஒரு நிகழ்வு ஏற்பட்டுக்கும் அது வந்து அசம்பவிதமாக, அதாவது அசம்பவிதமாக அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எனக்கும் புரியல, ஒரு நிமிஷம். இல்ல அசம்பாவிதம் இல்லம்மா, அசந்தர்ப்பன்னு போட்டிருக்காங்க. ஒரு நிகழ்வு அசந்தர்ப்பமா நிகழ்வுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அசந்தர்ப்பமாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப வந்து இவங்களுக்கு வந்துட்டே இருக்குமா. விவரிக்க முடியாத தெளிவற்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கும். பகல் இரவு அப்படின்னு எப்பவுமே இவங்களுக்கு பதற்றமான எண்ணங்கள் வந்து இவங்க மீது அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இவங்களுக்கு. அதிகப்படியான உணர்வு திறனால் வந்து பாதிக்கப்படுவங்களா இவங்க இருக்கிறாங்க. உடல்ல வந்து ரத்தமின்மையால இல்லைன்னா குறைவாக இருந்த ரத்தமின்மை இல்ல குறைவா இருக்கு அப்படின்னா கூட வந்து இந்த மனநிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரத்தம் வந்து கால் சம்பந்தப்பட்டதான், கால்ல வந்து வலுவில்லாதவங்களுக்கு தான் அந்த ரத்த குறைபாடு இருக்கும். சிறுநீரகம் பாத்தீங்கன்னா மனுஷனோட வேரம் அது. அதனால வந்து இந்த 2 விஷயமுமே வந்து அங்க குறைவா இருக்கிறதுனால வந்து இந்த ஆஸ்பன் மனநிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. அதிக பெண்களுக்கு, அதாவது மென்சுரல் இல்லைன்னா மெனோபாஸ் பீரியட்ல மேக்சிமம் மெனோபாஸ்ல ஏற்படக்கூடிய அந்த மனநிலை வந்து இந்த ஆஸ்பன் டெண்டன்சியோட நம்ம ஒப்பீடு பண்ணா ரொம்ப பெர்ஃபெக்டா வரும். அது ஆற்றலை வந்து மேலிருந்து கீழே இறக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஸ்பன். கீழிருந்து ஆற்றலை வந்து மேல ஏத்துது அப்படின்னா அது வந்து எல்ம். இப்போ இந்த 2 காம்பினேஷனுக்காக இதை சொல்றேன். சிறுமூளை பாத்தீங்கன்னா அனிச்சை செயல். சிறுமூளையில ஒரு அச்சம் ஏற்படுதுன்னா அது வந்து ஆஸ்பன் கொடுக்கணும். பெருமூளையில வந்து ஒரு இச்சை செயல், அதாவது இந்த 2க்கும் வித்தியாசம். இச்சை செயல் ஏற்படும் போது வந்து நம்ம மிமுலஸ் கொடுக்கணும். சிறுமூளையில வந்து அனிச்சை செயலுக்கு ஆஸ்பன், பெருமூளையில வந்து இச்சை செயலுக்கு வந்து மிமுலஸ் கொடுக்கணும். இவங்க வந்து மத்தவங்களை வந்து இந்த ஆஸ்பன் டெண்டன்சி இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் இவங்களால பார்க்க முடியாது. அதாவது அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து இவங்களால வச்சுக்க முடியாதான். அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஆஸ்பன் டெண்டன்சி உள்ள நபர்கள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்றாரு. இவங்க வந்து தொற்று நோய்கள் வந்து இவங்களுக்கு வந்து அந்த தொற்று நோய்கள் சொன்னாலே ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு.
அதே மாதிரி அந்த தொற்று நோய் பாதிப்புக்கு கூட ஆளாகக்கூடியவங்க கூட வந்து இந்த மாதிரி நபர்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப வெட்க உணர்வு இருக்கும் இவங்களுக்கு. எதிர்காலத்தின பத்தின கணிப்பு வந்து இவங்க அதிகமா இருக்குமா. எப்பயுமே உறவினர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் வந்து இவங்க கூடயே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை கூட இவங்களுக்கு இருக்கும். வெறுமை உணர்வு இருக்கும். இப்ப தொடர்ச்சியா வந்து வாழ்க்கையில சிக்கல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அது இந்த மலரோட மனநிலை தான் அப்படின்னு டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. நுட்பமான திறன் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கிறது வந்து இம்பேஷன்ஸ். நுட்பமான திறன் வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்கு அப்படின்னா அது வந்து ஆஸ்பன். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்கும். குழப்பம், பாரம் இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்குவாங்களாம். பெற்றோர்கள்ட்ட இருந்து வந்து அன்பு கிடைக்காத குழந்தைகள் வந்து இந்த மனநிலைக்கு வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னும் சொல்றாரு. எது யதார்த்தம், எது கற்பனை அப்படின்ற தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இடி மின்னல் வருவது கொண்டு பயம் ஏற்படுது. இடி மின்னலை பார்த்து வந்து டக்குன்னு பயப்படுறாங்க இல்லையா, அது கூட ஒரு ஆஸ்பன் டெண்டன்சி அப்படின்னும் சொல்றாங்க. இது கூட எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அன்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கல, அதனாலதான் இந்த பயம் கூட வருது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இது வந்து முழு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச பூர்ண சக்தி என்னை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். உயிர்த்தெழுதல், தெய்வீகமான அன்பை பெற செய்கிறது இந்த மலர். பேரமைதி, பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நபர்களா மாறிடுறாங்க. தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மலர். நிகழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துருது. குறைய அறிவை விட்டு விலகி நிறைவான அறிவை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், அதாவது எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பிரபஞ்ச ஆற்றலால் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா மாறிடுறாங்க முழு தன்மையில. வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மொத்த அதிர்வுகளுமே வந்து ஆஸ்பனோட முழு தன்மையில பாத்தீங்கன்னா 100% இவங்களுக்கு வந்து நேர்மறையான அதிர்வலைகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்குமா. இதனால வந்து இவங்க சமநிலையை, இந்த உடலும் சரி மனசும் சரி ஆன்மாவும் சரி சமநிலையை கொடுக்கக்கூடிய மலர் இது இந்த மாதிரி நபர்களுக்கு. மனசுல வந்து குழப்பிக் கொண்டிருக்கும் பிரச்சனையில இருந்து நுட்பமான ஒரு அதிர்வலையை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களா இவங்க மாறிடுறாங்க. பிரபஞ்சத்துடன் நம்ம ஒன்று இருப்பதற்கு வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நாம பெறணும் அப்படின்னாலும் இந்த மலர் எடுக்கணும். அதே மாதிரி சில்வர் கார்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு இது ஆஸ்பன் போடும் போது நம்ம யூனிவர்ஸோட அந்த சில்வர் கார்டு கனெக்ஷன் சொல்றாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்து கனெக்ட் ஆக முடியுமா ஆஸ்பன் போடும்போது. ரொம்ப நுட்பமான ஒரு விரகத்தல் தன்மை வந்து இந்த மனிதர்களுக்கு உண்டாகுது. உங்களுக்கு வலிமை கிடைக்கும். வெளிப்புற தாக்குதல், அமானுஷத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மலரா வந்து இந்த மலர் இருக்கு. மனசுல வந்து அமைதி பாதுகாப்பும் கொண்டவர்களாக இவங்க மாறிடுறாங்க. அச்சமின்றி துணிவுடன் எந்த விஷயத்தையுமே எதிர்கொள்றவங்களாவும் இவங்க ஆகிடுறாங்க. மலை, பூகம்பம், அமானுஷ்யம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இவற்றிலிருந்து இந்த மலர் வந்து நம்மளை பாதுகாக்கும். எந்த காரணமும் இல்லாம எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது அது டக்குன்னு சரியாயிடுமா. நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது எனக்கு தலைவலி வருது, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது எனக்கு தலைவலி வந்துரும்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கலாம். தொடர்ச்சியா இருமல் இருக்கு, தொண்டையில வந்து சளி கட்டிட்டு இருக்கு, சளி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கூட இந்த மலர் கூட வேற ஒரு மலர் பைன் அப்படின்ற மலரை கூட சேர்த்து கொடுக்கலாம். தேவையற்ற முன் உணர்விலிருந்து எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் மலரா வந்து இந்த மலர் இருக்கு. மன பயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இந்த மலர் வந்து நம்மளுக்கு ஒரு சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு கதகதப்பான ஒரு பாதுகாப்பு தன்மையை வந்து இந்த மலர் நம்மளுக்கு கொடுக்குமா. பயத்தை வந்து இவங்க வெளியே சொல்றதுக்கு கூட பயப்படவங்களா இருந்து மாறிடுறாங்க. பெற்றோர்கள், இவங்க உறவினர்கள் இவங்க கிட்ட இணக்கம் இருக்கும் போது இந்த ஆஸ்பனோட நெகட்டிவ் அந்த நிழல்தன்மை வந்து உருவாகாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இணக்கமா இருந்தோம்னா நம்ம பெற்றோர்கள் கூடயும் நம்ம குழந்தைங்க கூடயும் உறவினர்கள் கூடயும் இருக்கும்போது இணக்கமா இருக்கும்போது இந்த மனநிலையே உருவாகாது அப்படின்னு டாக்டர் பேஸ் குறிப்பிடுறாரு. இப்ப நம்ம கிட்ட வந்து
வர நோயாளிகள் வராங்க அப்படின்னா நம்மளால வந்து அவங்க சொல்றத வந்து புரிஞ்சுக்கவே முடியல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளால கணிக்க முடியல அப்படின்னா நாம ஆஸ்பன் போட்டுக்கும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்ம அவங்களுக்கு மலரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இல்ல அப்படிங்கும்போது இந்த மலரை எடுக்கும்போது நம்ம அந்த பிளேஸ்க்கு நாம கம்ஃபர்ட்டா நம்ம மாறிடுவோமா. பாதுகாப்புக்கு வந்து ஒரு சிறந்த மலரா இந்த மலர் இருக்கு. இப்போ குடிச்சிட்டு வந்து ஒளர்றாங்க இல்லையா, நிறைய பேர் ஒளருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்பன் கொடுக்கும்போது டக்குன்னு அதை நிறுத்திடுவாங்களாம். மலேரியா, இப்போ டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வந்து சரியான பிறகு தொடர்ச்சியா இந்த மலரை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா மீண்டும் அதை வந்துருமா, அந்த அந்த நோய் வந்து திரும்பி வருமா. நோய் வந்த பிறகு ஏற்படும் ஒரு மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்துருமோ அந்த மைண்ட் செட் கூட ஏற்படாம இந்த மலர் வந்து நம்மள பாதுகாப்பு கொடுக்குமா. எல்ம் பாத்தீங்கன்னா பொறுப்புணர்வும் லட்சியமும் இருக்கும். ஆஸ்பன் பாத்தீங்கன்னா உள்ளுணர்வும் கற்பனையும் இருக்கும். ஒரு கண் மூடிய நிலையில் வந்து ஆஸ்பன் மலரை வந்து ஒரு போட்டோல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஆஸ்பன் அப்படிங்கிற மலரை வந்து பார்த்துட்டு ஒரு 9 முறை ஆஸ்பன் ஆஸ்பன் அப்படின்னு உச்சரிச்சீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து நீங்க உணரலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி பண்ணி பாருங்க. காஸ்மிக் எனர்ஜியோட வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ல அப்படியே தொடர்பு ஏற்படுமா நீங்க உச்சரிக்கும் போதே. நம்மளுக்கு வந்து பயம் கொடுப்பது பாத்தீங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கை தான் நம்மளுக்கு பயம் கொடுக்குது. அது வந்து எல்மு, அதாவது நான் என்னோட பொறுப்பை சரியா செய்வனா அப்படிங்கிற அந்த மனநிலை தான் வந்து அந்த பயம் கொடுக்குது. அதுக்கு வந்து எல்மு. உயிர் விட்ட ஆன்மாவை ஈர்ப்பதும் ஞானியை ஈர்ப்பதும் வந்து ரெண்டுமே ஒன்றுதானா. அப்போ ஆஸ்பன் போடும்போது இது ரெண்டுமே நடக்கும். நாம வந்து ஒரு நிலைப்படுவோம், ஒத்ததிர்வில் ஒத்துணர்வில் இருத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது பிரபஞ்சத்தோடு அந்த ஒத்துணர்வில் இருக்கிறது. இது வந்து இந்த மலர்ல வந்து நம்மளுக்கு நடக்கும். குழந்தைங்க கிட்ட வந்து இந்த மனநிலையை பார்த்தா அவங்கள வந்து அதாவது ஆஸ்பன் டெண்டன்சி அவங்களுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள வந்து அந்த வழியில விட்டுறாம நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த ரெமெடி கொடுத்துடணும். ஏன்னா வந்து பின்னாடி வளரும் போது வந்து இது மிகப்பெரிய பாதிப்பை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திடும். சோ சின்ன குழந்தைங்க கிட்ட இந்த மனநிலையை பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது வந்து ஒரு நடந்த விஷயம்தான் ஒண்ணு. ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு ஜோசிக்காரங்க கிட்ட போறாங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம வந்து அவங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. அப்ப வந்து அவங்க போகும்போது அந்த ஜோசிக்காரங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த குழந்தை வந்து 18 வயசு ஆகும்போது இந்த குழந்தை வந்து ஒரு சொசைட்டில வந்து ஒரு பெரிய திருடனா வருவான் இந்த பையன். அதாவது இந்த ஆன்லைன்ல எல்லாம் திருட்டுக்கள் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபரா வருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்து அவங்க பார்க்க போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜோசியர். ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. என்னன்னா நம்ம ஒரு குழந்தை ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், இப்படியா ஒரு வார்த்தை சொல்லுவார் இவரு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. 18 வருஷம் கழியுது. 18வது வருஷம் வந்து ஒரு கால் வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி உங்க பையன் வந்து ஒரு மிக பெரும் ஒரு திருட்டு பண்ணிருக்கான் ஒரு ஆன்லைன்ல, அதனால உங்க பையனை வந்து நாங்க கைது செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கால் வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களால பேசவே முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி டக்குன்னு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓகே நம்ம வந்து அந்த பையன் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த பையனை. அப்ப அவங்களுக்கு தோணுது, சின்ன குழந்தையில வந்து ஒருத்தர் சொன்னார் இல்ல, அது எவ்வளவு கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நம்ம அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவர் போன உடனே அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் வந்தோம், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி நடக்கணும்னு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் நீங்க அதுக்கு என்கிட்ட வந்து எந்த சொல்யூஷனும் கேட்காம நீங்க பாட்டுக்கு நீங்க கிளம்பிட்டீங்க. நான் சொல்யூஷன் கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்கலாம். ஆனா அது நடக்கணுங்கிறது விதி, அதனால அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த குழந்தை உருவாகும் போது நீங்க என்ன மனநிலையில இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இல்ல, நான் நல்லாதான் இருந்தேன், நான் ஜாலியா தான் இருப்பேன், எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வேலையாட்கள் இருக்காங்க, எல்லா விஷயங்களுக்கும் வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நான் எப்பயுமே டிவி பார்த்துட்டு இருப்பேன், இல்ல ஏதாவது சினிமாக்கு தான் போவேன், நானு வெளியில தான் போய் ஊர் சுத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி டிவி சேனல்ஸ்ல பாக்குறீங்கன்னா எந்த மாதிரி படம் பார்ப்பீங்க அப்படின்னதுக்கு எனக்கு அந்த ஹிட்ச்காக் அப்படிங்கிற அந்த
அந்த நபர்கள் பண்ற அந்த வேலை, அதாவது அந்த துப்பறிவு, அந்த திருட்டு, கொலை இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த ஹிட்ச்காக்ன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதையே தான் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அப்பயே அந்த அந்த கருவுல இருக்கும் போதே அந்த குழந்தை வந்து அந்த திருட்டு பத்தியும், அந்த கொலை பத்தியும் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்குது அப்பயே அந்த குழந்தை. அப்போ அவங்க பொறந்த உடனேயே அது பொறக்கறதுக்கு முன்னாடியே அப்படி ஆயிடுச்சு. சோ பொறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அது அப்படிதான் வரும் அப்படிங்கறத தான் அவங்க கணிச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணி ஏதோ ஒரு கூட அது மாறி இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி வந்த ஒரு நபர் சொன்ன ஒரு வந்து மாத்தக்கூடிய விஷயம் வந்து நம்ம கையில இருக்கு. இப்ப நான் சொல்றேன்ல, ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்றேன். அதாவது மலர் மருத்துவத்தால மாற்ற முடியாத விஷயமே கிடையாது. அப்படிங்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம பின்னால வந்து நாம அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. குழந்தைங்களுக்கு தான் டாக்டர் பேட்ச் பொதுவா மெயினா வந்து அவங்களதான் சொல்றாரு. நம்ம கருவிட்டு இருக்கும் போது வந்து நம்ம பல தவறுகளை நம்ம செஞ்சிடுறோம். அதுக்கு உண்டான கூலியை தான் இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான். ஆனா அதை கூட சேஞ்ச் பண்ற ஒரு வல்லமை நம்ம கையில இருக்கும் போது நாம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் இந்த இது. அதனால வந்து இந்த குழந்தைங்க அந்த மனநிலை இருக்கிறத பார்த்தா எந்த மனநிலையா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு வந்து இப்போ நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா தனியா பிறக்கிறதுனால வந்து பொறாமை, அந்த அன்பு இல்லாம எது நினைச்சாலும் வந்து ஒரு அடம் பிடிச்சு அதை சாதிக்கணுங்கிற அந்த குணம், இது எல்லாமே வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போதே மாத்திட்டோம்னா பின்னால வந்து அவங்கள பத்தின கவலையே நம்மளுக்கு தேவையற்றதா இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்நாள் முழுவதுமே ஒரு நரகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட அந்த டாக்டர் குறிப்பிட்டிருப்பாரு அந்த நிகழ்ச்சியில. சோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மெயினா இந்த விஷயத்த கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு காட்டுவாங்க அவங்க வாழ்க்கையில. சோ இந்த மலர் மருத்துக்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதாதான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். குழந்தைங்க வந்து தூங்கும் போது இந்த விளையாட்டு பொம்மைங்க இல்லைன்னா சாமி படங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்க கூட இந்த ஆஸ்பன் டெண்டன்சில தான் வருவாங்கன்னு சொல்றாரு. அழகா ஒரு வீடு கட்டணும்னா, அதாவது கற்பனை திறனோட ஒரு நல்ல அழகான வீடு கட்டணும்ன்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா ஆஸ்பன் பிளஸ் பீச் எடுத்துக்கும் போது அந்த வீடை பாத்தீங்கன்னா கொள்ளை அழகோட இருக்குமா அந்த வீடு. வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் இறப்பை கூட சந்தோஷமாகவும் அனுபவித்து வாழக்கூடியவங்க இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நபர்கள். நான் நிரந்தரமானவன், அழிவில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு நம்பிக்கையையும் நமக்கு வந்து பிரபஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மலரை. இந்த மனநிலையில உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னா கூட வந்து இந்த மலரை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா. இதே மாதிரி நான் ஒவ்வொரு ரெமடியிலையும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்புக்கு சொல்லுவேன் நானு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த மனநிலையில இருக்காங்க, அவங்க ஆஸ்பன் டெண்டன்சில இருக்காங்களா, இல்ல எல்ம்ல இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு மலர்ல இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை சார்ந்துதான் மருந்துகள் வருமே தவிர பொதுவா அப்படின்னு வந்து மருந்துகளே கிடையாது. இந்த நபருக்கு இந்த மருந்து, இந்த நபருக்கு இந்த மருந்துங்கிறதையே வந்து நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் இங்க சூட்சமமான ஒரு விஷயம். இததான் நம்ம கத்துக்கணும். ஃப்ளவர் ரெமெடிஸ்ல கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை வச்சு நாம கணிச்சுதான் வந்து நாம இந்த மலர்களை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். பயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு. நம்ம ஆஸ்பன் மலர் வந்து வெளிச்சத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதான். எந்த ஒரு விஷயமா கடினமான விஷயமா இருந்தாலும் உடைத்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஆஸ்பன் எடுக்கலாம். இயற்கையின் அன்பை புரிந்து கொள்வதாலையும் எல்லா பயத்தையும் வந்து இவங்க தூக்கி எரிஞ்சு விடக்கூடிய நபர்களா மாறிடுறாங்க. ஹீலர்ஸ், கவுன்சிலர்ஸ், பிசியோதெரபிஸ்ட், அப்புறம் வந்து இந்த மனநல வைத்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நபர்களா தான் இருப்பாங்களாம். புரியாத ஒரு விஷயம் புரியல, அதை புரிந்து கொண்டு நான் தைரியமா பயணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இவங்க மாறிடுறாங்க. நம்மளோட விழிப்புணர்வு தன்மையை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட வந்து, இல்ல ஆன்மீகத்தின் நுட்பத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா கூட வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு பேருதவியா இருக்கும்.
முழுமையான இருள், அதாவது நம்மளோட பயத்தை போக்க மிமுலஸ். வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கிடும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்ம. வெளிச்சம் வருவதற்கு முன் வரும் பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஸ்பன். ஒரு இடத்துல வந்து ஒரு பீதி கலவரம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மலர் ஆஸ்பன் மலரை தெரிச்சிச்சுன்னா அங்க ஒண்ணுமே இல்லாம, அதாவது அப்ப ஜீரோல போய் நின்னுடுமா அந்த இடம். ஆன்மா, உடல், மனம் இந்த மூணுமே ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஆஸ்பன் டெண்டன்சி நபர்கள். தீர்க்கப்படும் உடல் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதைப்பதைப்பு இருந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா இவங்க பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அதனால அந்த வயிறு வந்து பதப்பதப்பாவே இருக்குமா. தொடர்ச்சியான இருமல், தொண்டைக்கட்டு, சளி, முடி உதிர்தல், வயிற்றுப்போக்கு, பசியின்மை, உடல் நடுக்கம், வெளிரிய முகம் இதெல்லாம் வந்து தீர்க்கப்படும் உடல் நோய்கள். இவங்க உச்சரிக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்றது எனக்கு பயமா இருக்கு ஆனா ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாங்களாம் இவங்க. ஏதோ ஒரு சக்தி என்ன ஆட்டி படைக்கிற மாதிரியே இருக்குல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள். என்னன்னே தெரியல என் மூடு வந்து அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற நபர்கள் கூட இந்த ஆஸ்பனோட நிழல் தன்மையில வருவாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு ஆஸ்பன்ல பார்த்தது. இந்த 2 மலர்கள் பத்தியும் ஓகேம்மா. கொஸ்டின் ஆன்சர்ஸ் வழமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு ஒரு இது சொன்னீங்க. அதாவது அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த உணர்வை வைத்து இது எப்படி வரும் என்பது. இப்போ குழந்தைகளுக்கு ஒரு மன உணர்வு இருக்கிறது. அதுக்காக நம்ம மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த காந்த தத்துவப்படி அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய மன உணர்வுக்கு அந்த குழந்தைக்கு அந்த மருந்து கொடுக்கறதோட அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து மருந்து அதே மருந்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டா ஒரு 3 வயது வரை அந்த குழந்தையினுடைய அந்த மன வெளிப்பாடு முழுவதும் அவங்க அம்மா அப்பாவினுடைய வெளிப்பாடு, அங்கிருந்து வந்த வெளிப்பாடு தான் வருகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்போ அந்த மருந்தை அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டாங்கன்னா கூட அந்த குழந்தைக்கும் வேலை செய்யும். ஆனால் குழந்தைக்கு அந்த மருந்து கொடுத்தா குழந்தைக்கு மட்டும் வேலை செய்யும், அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யாது. இப்படி ஒரு கான்செப்ட் மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த 3 வயது வரை குறிப்பாக குழந்தைகள் மனநிலைக்கு அந்த மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த மருந்தை அவர்கள் தாய் தந்தையருக்கும் கொடுத்தால் நன்றாக பலன் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட். நான் பொதுவா வந்து நான் பேசும்போதே நான் என்ன சொல்வேன்னா, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருமே ரெமெடி எடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்கணும், ஒரு நல்லது நடக்கணும், இல்ல வீட்டுல வந்து ஒரு ஒழுங்கமைப்பு வரணும், இல்ல குழந்தைங்க வந்து சீர்திருத்தம் ஏற்படணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவும் 4 பேரும் ஒரே ரெமெடி எடுக்கும் போது, இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு 3 ரெமெடி 4 ரெமெடி சஜஸ்ட் பண்றேன்னா அந்த 4 பேருமே ஒரே ரெமெடி எடுக்கும் போது அந்த குடும்பத்துல வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு அதாவது அந்த குடும்பமே வந்து அவ்வளவு சந்தோஷமான ஒரு ஒளிமயமான ஒரு குடும்பமா இருக்கும்னு டாக்டர் பேஷ் நிறைய தடவை அதை குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா குழந்தைங்களோட எடுக்கும் போதுதாங்க அங்க நிறைவு ஏற்படுது. சோ நான் சொல்லுவேன், பட் அவங்க எப்படி இது கேக்குறாங்களோ அப்படி நான் கொடுத்துருவேங்க. இது எதுக்காக இத நான் சொன்னேன்னா, மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தாய் தந்தையனுடைய அந்த கர்ம வினை பதிவு தான் சஞ்சித கர்மா குழந்தைக்கு வருது. இதை தாய் தந்தை அதை சமன் செய்து கொள்ளும் பொழுது குழந்தைக்கும் சமமாகிறது என்று சொல்றார். ஆனால் குழந்தை சமன் செய்யும் போது தாய் தந்தையருக்கு சமன் ஆகாதுன்னு சொல்றார். அப்ப இங்க மாற்றம் வந்து குழந்தைகிட்ட வரும் பொழுது அது பெற்றோர்களுக்கு மாற்றம் வராது. அப்ப பெற்றோருக்கு வரும்போது குழந்தைக்கு வரும்னு சொல்றது அந்த கான்செப்ட் இந்த இந்த இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதனால ஏன்னா இந்த ஆமாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு அந்த பயம் என்ற உணர்வு வருதுன்னு வச்சுக்குவோம், அது அப்பா அம்மாட்ட இருந்து தான் ம். வந்திருக்கு. அப்ப ம். இதனுடைய சிம்டம் அவங்ககிட்டயும் நிச்சயமாக இருக்கும். அப்ப அப்படி சேர்த்து கொடுக்கும்போது நல்ல பலன் ம். கிடைக்குதுங்கிறது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவமா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். கரெக்ட்டுங்கய்யா. அப்படிதான் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். பட் அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு நான் நிச்சயமா குடுப்பேன்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நீங்க இந்த எல்மு பற்றியும் பொறுப்புல, அதாவது திறவுகோல் சொல்லிங்க, திறவுகோலின் மலர் எல்ம, அது அதனுடைய முழு தன்மை மிகச் சிறப்பாக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். அந்த மல்டி ஃபேக்டாகவும் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறது. எந்த ஒரு பணியிலும் சலிப்பு வராது. இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்னும் தன்மை அந்த ஒவ்வொரு பணியையும் நேர்த்தியாக செய்யும் போது வருகின்றன. அதே மாதிரி எல்மு எல்லாருக்குமே பயப்படுறாங்க. சிலர் வீடுகளில் ஏற்படும் அந்த சோக நிகழ்வுகளை அதை காரணமாக வைத்து கூட அவர்களுக்கும் பயம் வருங்க. ஆனால் அதனுடைய முழு தன்மையை பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு தன்மையில் வேலை செய்கிறது என்று சொன்னீங்க. நம்பிக்கைக்குரிய மலராகவும் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய மலராகவும் இருக்கிறது என்பதையும் எடுத்துரைச்சிருக்கோமா. இந்த அமானுஷ்யத்தின் மலர் ஆஸ்பன் நிறைய பேர் அப்ப அந்த தொடர் இருமல் களி அதுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய அத்தனை மலர்களை பற்றி சொல்லிங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நாம நினைக்கும் போது இந்த நிலைமையில இருக்குமோ, இந்த தன்மையில இருக்குமோ நாம் கூட, ஆனா அத்தனைக்குமே அந்த துணிவு தரும் மலராகவும் அவநம்பிக்கையை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த முழு தன்மையிலே. அதே மாதிரி பிரபஞ்சம் என்னை காக்கும், நான் அதனுடன் ஒப்படைத்து விட்டேன் என்று நீங்க பிரபஞ்சத்துல எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு விட்டீங்கன்னா நம்மளுடைய நல்ல அதிர்வலைகள் அதை ஈர்த்து நம்ம வச்சுக்கோம். அது சூரியனுடைய வெளிச்சத்தை ஈர்க்கும் மலர் என்னன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இப்ப ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு அடிக்கடி அந்த கர்மவினை கழியும் ரகசியங்கள்ல சொல்வாரு, நீங்க பிராயச்சித்தம் செய்யும் போது ஒரு குழந்தை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு அதனுடைய தாய் தந்தை, அவர்களுடைய தாய் தந்தையர், முன்னோர்கள் என்ற அந்த 3 தலைமுறையினரும் சேர்ந்து செய்யும் போது அந்த அந்த குழந்தைக்கு உண்டான அந்த நோய் விலகக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கும் என்று சொல்லுவாங்க. ஸோ இப்ப அவங்களுக்கு அந்த குழந்தையை அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த 18 வயது குழந்தை என்பது அவர்களுக்கு கர்மவினை தொடர்கிறது. அவர்கள் அந்த கர்மவினை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்திலேயே அவர்கள் அந்த மலரை அவர்களுடைய கேட்டு தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது இறைவனுடைய இறை செயலாக இருந்திருக்க வேண்டும். அது எல்லாருமே கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும். நாம அதுக்கான புரிதலை உண்டாக்கி இருக்கீங்க. நன்றிமா. இந்த பிரபஞ்சத்தோடும் இயற்கையோடும் இணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது, நம்ம இணைந்து வாழ்ந்துட்டாலே நம்முடைய குறைகள் எல்லாம் தானாக நீங்கிவிடும் என்பதும், நம்முடைய கர்ம வினைகளும் தீரும் என்பது நமக்கு பல நிகழ்வுகளில் நம்மளுடைய ஆசிரியர்கள், மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் நமக்கு குருமார்களாக இருந்து போதித்து வருகிறார்கள். இந்த மலர் பற்றிய அந்த தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு புரிஞ்சிட்டதுனால இந்த பிரபஞ்ச சக்தியோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல புரிதல் எங்களுக்கு வந்திருக்குமா. நன்றி. இந்த பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க ஒரு 38 மலர்களையும் 3 நாள் தெளித்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒரு ஆராய்ச்சியா நீங்க பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சியும் இதுல செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை சரியாக கணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய மன உணர்வுகளை நாம அதுல கணிக்க முடியுது. இப்படி இருந்தால் இந்தந்த மன உணர்வுகள் இருக்கும்னு கணிக்க முடியுது. அப்ப அந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து பார்க்கலாம். இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் அதிலும் பலன் கிடைக்கும் என்று எனக்கு தோணுகிறது. ஏன்னு கேட்டா, இந்த ஜாதகத்தை, அதாவது ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு ஜோதிடத்தோடு ஹோமியோபதியை இணைத்து சிலர் மருத்துவம் செய்கிறார்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அது இந்த மலர் மருத்துவத்துக்கு இன்னும் நன்றாக அதை செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அதுல அந்த அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, அதனுடைய அந்த நடக்கக்கூடிய இந்த திசை புத்திகளுக்கு தகுந்தாற் போல அந்த மன உணர்வுகளை நம்மால் சொல்ல முடியும். இப்ப நான் கரெக்டா ஜாதகத்தை கணிச்சிட்டோம்னா
இவங்க இப்படிப்பட்ட கேரக்டர், இவங்கள்ட்ட இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்லி அது பொருந்துச்சுன்னா அந்த டயத்தை கரெக்ட் பண்ணுவேன் நான். அப்ப அந்த மன உணர்வை அங்க கணிக்க முடியுதுங்கிறப்ப அவங்களுக்கும் அவை ரீதியாக மருந்து கொடுக்கலாம் என்ற ஒரு ஆய்வையும் இதில் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன்.